ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நேற்று சண்டே, அதனால் எங்கேயும் ஷூட்டிங் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிக்கனும் ஒரு மட்டன் பெரட்டலும் பண்ணலான்னு வீடியோ எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா வீட்டில் வேலை இருந்ததுனால சீக்கிரமாகவே எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டாங்க. சரி, அது ஒரு vlog-ஆ போகலான்னு வச்சுருந்தேன். சரி, அது சீக்கிரம் பண்ணதுனால அது வீடியோ எடுக்க முடியல. இது வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான். நீங்கள் பாருங்கள், பார்த்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நிறைய ஹோட்டல் வீடியோலாம் இருக்குது. அது உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் எல்லாமே வரும் உங்களுக்கு. நீங்கள் யாரா சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சண்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பெரட்டல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. சரியான வைப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா அதில் போட்டுக்கிற மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீசஸ்லாம் வந்து ரொம்ப டெம்ப்டிங்காகவே இருந்துச்சு. சரியான இது இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கியிருந்ததுனால நல்ல அந்த ஸ்மெல்லு சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய ஹோட்டலில் சாப்பிட்டா கூட வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நல்லாவே இருந்துச்சு. நல்ல கலரிங்கு, எக்ஸ்ட்ரா கலர்லாம் எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் மசாலா போட்டு பட்டியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சுருந்தாங்க. சிக்கனை வந்து தொக்கு மாதிரி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக யூஸ்வலாக பண்ணுறது தான், எப்போயோ பண்ணுற மாதிரி தான் தொக்கு மாதிரி வச்சதுனால நல்லா அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கிற மசாலா போட்டு தான் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் சோத்தில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கலரிங் பாருங்களேன், சரியான கலரிங்கு. அப்படியே அதை பார்க்க சாப்பிடும் போது தான் தோணுச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சின்ன பீஸாக வெட் பண்ணி போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கோழி குழம்பு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் தொக்கா வச்சுருவோம். தொக்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அந்த எலும்புலாம் இருக்குது பார்த்திங்களா, அது எலும்பு வச்சு கொஞ்சம் குழம்பா வச்சுருவாங்க, தேங்காய் அரைச்சி போட்டு. சூப்பராக இருக்கும். எப்போயுமே பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எலும்போடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ஆக்சுவலாக தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தாங்க. இதான் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷலு. நல்லாயிருக்கும். ஸோ சாப்பாட்டில் பிறந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வில்லேஜில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடும்போது. அது சூப்பராகவே இருந்துச்சு இதுவும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரசம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது பேர் முடக்கத்தான் ரசம் தான். முடக்கத்தான் கீரை வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். நல்லாவே இருந்துச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது சொன்னாங்க. அதனால் முடக்கத்தான் கீரை அதை வச்சு நாங்கள் ரசம் வச்சோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம். நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சண்டே என்ன ஸ்பெஷல்னு. அப்புறம் என்ன, நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி அந்த பீஸெல்லாம் எடுத்து நம்ம சண்டே கூட ஒரு நாள் வந்து ஹோட்டலில் செக் பண்ணுற மாதிரியே செக் பண்ணி நல்லா வெந்து தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, எடுத்து ஒரு நாக் அவுட் பண்ண வேண்டியதானே. அப்புறம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. மட்டனும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மட்டனு. இது வந்து சிக்கனு. சரி, அப்புறம் தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் சிக்கன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரியான டேஸ்ட்டு, சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சொல்கிற மாதிரி நான் ஹோட்டலில் நிறைய சாப்பிடாத இடமே இல்லை. நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. எப்போவுமே நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன் வீட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் பெரட்டல் வச்சுருந்தாங்க. மட்டன் பெரட்டல் எடுத்துகிட்டு அதை சாப்பாட்டில் போட்டு நல்லா பிணைஞ்சி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள். அது சொல்லவே வார்த்தையே இருக்காது. அது சாப்பிட்றவங்க மட்டும்தான் தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் நல்லா வெந்துருந்துச்சு. அதோடய தொக்கெல்லாம் எடுத்து போட்டு நல்லா பெரட்டி வச்சுருந்தேன். பெரட்டி ஒரு பிணைஞ்சி எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். அது சாப்பிட்றவங்க மட்டும் தான் தெரியும். ஒரு ஃபுட்டில் இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. சரியான டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழி குழம்பு சொன்னோம் பார்த்திங்களா, கோழி குழம்பு எடுத்து சாப்பிட்டு நல்லா பிணைஞ்சிட்டு அதில் இருக்கிற பீஸெல்லாம் வச்சு நல்லா ஒரு பிணைஞ்சி தண்ணியாக எடுத்து ஊற்றிட்டேன். கோழி குழம்பை ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சி அதை ஒரு பரட்டிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா அது ஒரு ஃப்ளேவராக கிடைக்கிது சிக்கன் குழம்புல. சூப்பராகவே இருந்துச்சு. அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோ போடணும். சரி, சீக்கிரம் சமைச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த மட்டனில் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக மிளகுலாம் போட்டிருப்பாங்க அதில். நம்ம ஊர் சைடில் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். செம்மையாக வெந்துகிட்டே இருந்துச்சு. சரி, திருப்பி இன்னொரு பைட் எடுக்கலான்னு எடுத்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, லாஸ்ட்டாக வந்து
ரசத்தில் தான் வேறு லெவலு. அந்த முடக்கத்தான் கீரைன்னு சொன்னாங்க ரசம், புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். சரி, அப்புறம் என்ன, அந்த ரசத்தை ஊற்றி நல்லா நிறைய ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பிணைஞ்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முட்டை இருந்துச்சு இல்லையா, முட்டை வச்சுருந்தாங்க. முட்டையை நல்லா எடுத்து உடச்சி அது நல்லா அந்த மஞ்சக்கரு பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி சாப்பிடும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த மஞ்சக்கருவில் போட்டு அந்த ரசம் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதையும் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராகவே இருந்துச்சு, வேறு லெவலு டேஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன சமைச்சிங்கன்னு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பை பை.